ஈவினிங். நான் மார்னிங் இன்றைக்கி 8:30க்கே கடைக்கு வந்துட்டேன். சரி வந்துட்டு ஒரு ப்ளவுஸ் ஒன்று தைக்க வேண்டியது இருக்குது. அதனால் அந்த ப்ளவுஸை தைச்சி முடிச்சுட்டு இந்த ஸ்டோன் லேஸ் பார்த்திங்களா, இந்த கல்லு லேஸ் வந்து யாருக்குமே மிஷினில் வச்சு அட்டாச் பண்ணுற விஷயம் தெரியாது மீன்ஸ் தெரியும். எப்படி தைப்பாங்கன்னா, அவங்க நல்லா அழுத்தம் கொடுத்து தைச்சி அது கொஞ்சம் தூரமாக விலகி போய் உடஞ்சி போயிடும் இந்த லேஸு. தூரமாக நேற்று கூட ஒரு கஸ்டமர் வந்தாங்க, அவங்களோட ப்ளவுஸ் கொண்டு வந்தாங்க. அவங்க இங்கே பாருமா வேறு ஒரு கடையில் கொடுத்தேன், தூரமாக வச்சு அப்படியே நசுக்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஸ்டோன் லேஸு எப்படி உடையாமல் அடிக்கிறதுன்றத நான் உங்களுக்கு மிஷினில் வச்சு எப்படின்னு அடித்து காட்டுறேன். கைடை வந்து கொஞ்சம் தூக்குன மாதிரி வச்சு அடிச்சிங்கன்னா இந்த ஸ்டோன் லேஸ் வந்து உடையாது, இதுவாகாது, பிஞ்சு போகாது. சரிங்களா? இப்போ நான் எப்படி அடிக்கிறேன்னு பாருங்கள் வாங்க. கொஞ்சமாக ஒரு 4 ஸ்டோனாக அடித்து திருப்பிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஸ்டோன் வந்து உடையவும் உடையாது, விலகியும் போகாது, அழகாக நிற்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், எங்கேயும் விலகி போகலை, எங்கேயுமே எதுவுமே இல்லாமல் அழகாக அப்படியே வந்திருக்கு பாருங்கள். எங்கேயுமே உடையாது, சென்டரில் விட்டு போகுது அப்படிலாம் சொன்னாங்க பாருங்கள், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது பாருங்கள். எல்லா இடமும் ஒரே மாதிரி வந்திருக்குங்களா? இப்படி தான் வந்து இந்த ஸ்டோன் லேஸ் அடிக்கணும். ஓகே.